இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கடைசி காலகட்டத்தில அவரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாமே இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்து அவங்களுடைய மனைவி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவில அவருடைய மகளுக்கும், மருமகளுக்கும் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் இது சோசியல் மீடியால மிக பெரும் அளவுல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இது குறித்து விசாரிச்சு பார்க்கும்போது, அக்கம் பக்கத்தினர் அவங்களோட உறவினர்கள் அவருடைய ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அது உண்மதான். ஆனா இது இப்படி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. என்னுடைய கணவர் பாரதிராஜா அவர்கள் இது குறித்து ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி தான் வச்சிருந்தாரு. குறிப்பா அவரோட ஐடியா என்ன இருந்துச்சு அப்படின்னா, சேத்துப்பட்டுல அவரோட பொண்ணு பேர்ல ஒரு வீடு இருக்கு. அண்ட் அந்த வீடு அவ பேர்லயே இருக்கட்டும். அதே மாதிரி நாங்க இப்ப இருக்கக்கூடிய நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா? அண்ட் இந்த ஒரு நீலாங்கரை வீட்ட மனோஜ் பாரதிராஜா பேருக்கு எழுதி வச்சிரலாம். இவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அண்ட் இது போக மிச்சம் இருக்க இடத்தையும் அவங்களுக்கு தகுந்த மாரி பிரிச்சு குடுத்துரலாம். நமக்கு ஒரு இடம் வாங்கி அந்த ஒரு இடத்துல சின்னதா உனக்கு எனக்கு மட்டும் ஒரு வீடு கட்டிக்கலாம். ஏன்னா கடைசி காலத்துல இங்க இருக்குதா, அங்க இருக்குதா அப்படிங்கிற பேச்செல்லாம் வேணாம். நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அந்த காச வச்சு நம்ம சின்னதா ஒரு வீடு கட்டி, அங்க நம்மளோட கடைசி காலத்த போக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியால தான் இருந்தாரு. அண்ட் சென்னை நீலாங்கரை வீட்ட மனோஜோட பேர்ல எழுதுறதுக்கான வேலைகளும் போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டைம் தான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்து போயிருந்தாரு. அந்த ஒரு இழப்பு அவரை மிகப்பெரும் அளவுல பாதிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு முன்னாடியே அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போணுச்சு. ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. இந்த கவலையில இருந்தாரு. அவன் எப்படியாவது பொழைச்சு வந்து நல்லபடியா வந்துட்டானா, அவனுக்கு இந்த வீட்ட குடுத்து அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லலாம்னு நெனச்சாரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா அவன் தவறிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்றது, இவர ஹாஸ்பிட்டல் கூட்டி போறது, இவரு மலேசியாவுக்கு போறது அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியே இவரும் டிராவல்லே இருந்துட்டாரு. அதனால தான் கடைசி காலகட்டத்தில சொத்த பிரிச்சு கொடுக்க முடியாம போயிருச்சு. ஒருவேளை அவர் நெனச்ச மாதிரியே சொத்த பிரிச்சு குடுத்திருந்தா, இன்னைக்கு யாருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வந்திருக்காது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துருப்பாங்க. அது நடக்காம போகவும் தான் இப்ப குடும்பத்தில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரே முன்ன நின்னு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி குடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குன்னு ரொம்பவே எமோஷனலா பாரதிராஜா அவர்களுடைய மனைவி ரீசென்ட்டா அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு. அதாவது பாரதிராஜாவோட பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு. நீலாங்கரை வீட்ட நியாயப்படி மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மனைவிக்கும், குழந்தைகளுக்கும் தான் குடுக்கணும். பட் அந்த வீட்டையும் அவங்க எழுதி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில சரி அப்படிங்கிற மாரியான கேள்விகள் எழுப்பப்படுது. நியாயப்படி இருவருக்கும் அந்த சொத்துக்கள பிரிச்சு குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி பொதுமக்கள் சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.